வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரொபர்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி பொருட்களின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றது அரசாங்கம். அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அனுமதி இன்று வெளியான அறிவிப்பு. எரிபொருளுக்கான QR நிரப்பு நிலையங்களுக்கு வெளியானது எச்சரிக்கை. பாடசாலைகளை மூடுவது குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. விவசாயிகளுக்கு விசேட சலுகை, இனி QR குறியீடின்றி எரிபொருள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு. பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கு, துபாய்க்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்த எமிரேட்ஸ். இனி விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் ஒருவித அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வர்த்தக பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் உலகளாவிய ரீதியில் நிலவும் போர் சூழல் காரணமாக பொருட்களின் விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்தார். உலகெங்கிலும் எரிபொருள் போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தடையின்றி பொருட்களை விநியோகிப்பதற்காக இதுவரை பொருட்களை இறக்குமதி செய்த நாடுகளுக்கு மேலதிகமாக ஏனைய நாடுகளில் இருந்தும் பொருட்களை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் போர் சூழல் உலகின் ஏனைய நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் மற்றும் ஏனைய பொருட்களின் போக்குவரத்தில் இது தாக்கத்தை செலுத்தியுள்ளது. தற்போது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 எட்டியுள்ளது. எரிபொருள் விலை மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சில குறைபாடுகள் காரணமாக விநியோக வலையமைப்பில் பாதிப்பு ஏற்படலாம். இதனால் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் இதுகுறித்து அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. விநியோகத்தை தடையின்றி பேணுவதற்காக புதிய நாடுகளிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எனவே பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். அதே நேரம் எமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணிகளால் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். QR முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் நிரப்பு நிலையங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவிற்கும் QR முறையின் கீழ் வழங்கப்படும் அளவிற்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய விசாரணைகள் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி QR குறியீடு இல்லாமல் எந்த வாகனத்திற்கும் எரிபொருளை விநியோகிக்க அனுமதிக்கப்படாது என்றும் ராஜகருணா தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மூலம் பயணிகள் பேருந்துகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் விவசாய உபகரணங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்படும் விதம் குறித்து ஆராய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிலிருந்து தகவல்களை பெற்ற பின்னர் எரிபொருள் விநியோகம் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நிரப்பு நிலையங்கள் மற்றும் வலைதளங்களில் உள்ள அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது தொலைதூர கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்தவோ இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்திற்கான QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளை மூடுவது தொடர்பாக இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதுகுறித்து கல்வி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து ஆராயும் பொருட்டு நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவ உள்ளிட்ட பல அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல், எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அந்த வகையில் இக்கட்டான சூழ்நிலையிலும் பொது சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்வது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் இனி QR குறியீடு முறைமையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவர் என கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நெல் அறுவடைக்காக 1 ஏக்கருக்கு 15 லிட்டரும்
உளவு பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 20 லிட்டர் எரிபொருளும் ஒதுக்கப்படும் என்று கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக அரசின் பதவிக்காலம் எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. அதேபோல் புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அசாம், கேரளா ஆகிய மாநிலங்களின் பதவிக்காலமும் முடிவடைகின்றன. எனவே தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகள் உட்பட 5 மாநிலங்களிலும் மொத்தமுள்ள 824 சட்டசபை தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்து வருகின்றது. இந்நிலையில் 5 மாநில சட்டசபை தேர்தல் திகதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்று தினம் டெல்லியில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட்டார். அதன் அடிப்படையில் 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு இடம்பெறுகின்றது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பமாகி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடைகின்றது. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இறுதி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதியாகும். 23ஆம் தேதி ஏப்ரல் அன்று வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக இடம்பெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அன்று காலை 10 மணி முதல் முன்னணி நிலவரமும் மாலை முதல் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் விவரமும் தெரியவரும். அன்றிரவே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தெரிந்துவிடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கேரளா, அசாம், புதுச்சேரி மாநிலங்களின் தேர்தல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தின் தேர்தல் 2 கட்டங்களாக ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிகள் காரணமாக அந்நிய செலாவணி வெளியேறுவதை அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று முன்னாள் வெளியுறவு மற்றும் நிதியமைச்சர் அலி சஃப்ரி வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் தற்காலிக கட்டுப்பாடுகள் அவசியமாக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிகளின் அந்நிய செலாவணி தாக்கத்தை கருவூலம் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் அத்தகைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அவை எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து அரசாங்கம் தெளிவான மற்றும் வெளிப்படையான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி இலங்கையின் வெளிநாட்டு இருப்புகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வெளிநாட்டு பணம் அனுப்புதல், சுற்றுலா வருவாய் மற்றும் அதிகரித்து வரும் உலகளாவிய எரிபொருள் செலவுகள் ஆகியவற்றில் சாத்தியமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்கும் நோக்கில் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் மற்றொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் அடங்கியுள்ளன. மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இன்று முதல் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட 1300க்கும் மேற்பட்ட கொள்வனவு கட்டளைகளுக்கு ஏற்ப விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் பேருந்துகளின் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கு தேவையான எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு வலுவான பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் சர்வதேச நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட வணிக கப்பல்களையும் தாக்கி வருகின்றது. இதற்கிடையில் துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதன் காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.